இது மாதிரி செய்யுது. அடுத்தது என்ன செய்கிறாங்க, ரெடியூசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வாணிப கட்டுப்பாடுகளை ஒழுங்கினங்களை சரி செய்தல். அதுதான் கரெக்டாக சொல்லணும். அதாவது முன்னே அமெரிக்காவினுடைய டாலருக்கு தகுந்த மாதிரி அல்லது தங்கத்துக்கு தகுந்த மாதிரி தங்கமும் அமெரிக்க டாலரும் ஈக்குவலாம். அதோட தான் மற்ற நாடுகள்லாம் அதனுடைய நாணயத்தின் மதிப்பை ஃபார் வேல்யூவை சரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ச்சிப்பட்ட நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கெல்லாம் ஐஎம்எஃப் உதவி பண்ணுது. அதாவது அவங்க தான் ஐஎம்எஃப்ங்கிறது அமெரிக்கா தான், உலக வங்கிங்கிறது அமெரிக்கா தான், WTOங்கிறதும் அமெரிக்கா தான், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ரெடியூசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வாணிப கட்டுப்பாடுகளை குறைபாடுகளை சரி செய்தல், குறைத்து கொள்ளுதல். அதாவது the fund also aims at reducing tariffs and other trade barriers imposed by the member countries with the purpose of removing restriction on remittance of funds or to avoid discriminating practices. பொதுவாக எல்லாமே சமமான உடன்படிக்கைன்னு சொன்னாலும் கூட உலக நாடுகள் என்ன செய்யுது, வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்கு ஒரு கருத்து, வளர்ச்சி குறைந்த நாடுகளுக்கு ஒரு கருத்து. உன் பொருளாக நான் வாங்க மாட்டேன், இல்லை வாங்கணும்னு சொன்னால் நிறைய வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. என் பொருளை நீ வாங்கி தான் ஆகணும், இல்லைனா வேறு உதவிகளை செய்ய மாட்டேன் மிரட்டுறாங்களே. இதுதான் நடந்துகிட்ருக்குது, பணக்கார மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆல்சோ எய்ம்ஸ் ரெடியூசிங் டேரிஃப்ஸ், வரியை குறைத்து மற்றும் வேறு விதமான வாணிப கட்டுப்பாடுகளை ட்ரேட் பேரியர்ஸ் எல்லாம் குறைச்சி மெம்பர் கண்ட்ரிஸ் உறுப்பு நாடுகள் என்ன பண்ணுதான், ரிமூவிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ரெமிடன்ஸ், அந்த பொருளை அனுப்பக்கூடிய நாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் குறைச்சி உதவி பண்ணலான்னு நினைக்குது. அதே மாதிரி என்னது, அவாய்டட் டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராக்டிசஸ், பேதம் காட்டுதல் அல்லது பாதகமான செயல்பாடுகளை மேற்கொள்ளுதல். உன் பொருளை நான் அதிகமாக வாங்க மாட்டேன், வாங்குறேன்னு சொல்லிவிட்டு ஆமாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் நான் வாங்கி தானுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் பொருளை நான் வாங்க மாட்டேன், என் பொருளை மட்டும் நீ வாங்கிக்கன்னு சொல்லி தகராறு பண்ணுறது. இது மாதிரியான பேதங்காட்டு நடவடிக்கை, டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராக்டிசஸ், பேதங்காட்டு நடவடிக்கைகளெல்லாம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி அதனுடைய கான்டக்ட் கரெக்டாக இருக்கணும். தவிர தேவையில்லாமல் வரிகள் அதிகம் பண்ணுறது, டேரிஃப் அதிகம் பண்ணுறது, கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது, இது மாதிரியெல்லாம் பண்ணாமல் உறுப்பு நாடுகள் என்ன செய்யணும், மெம்பர் கண்ட்ரிகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும் அப்படின்னு இந்த வாணிப கட்டுப்பாடுகள்லாம் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை IMF செய்யும். எப்படி இருந்தாலும் பணக்கார நாடுகளுக்கு தான் உதவி பண்ணாங்களே தவிர ஏழை நாடுகளுக்கு கிடையாது. அடுத்தது ப்ரொவைடிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கடன் வசதிகளை ஏற்படுத்தி தருதல். உறுப்பு நாடுகளுக்கு கடன் வசதிகள் ஏற்படுத்தி தருது IMF மிக முக்கியமான நோக்கம். IMFங்கிறது என்ன, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. அதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடு 189 நாடுகள் இருக்கிறதாக சொன்னோம். அதுக்கு தேவையான உதவிகளை செய்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வளப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம் இல்லையா. ஸோ கடன் வசதிகள், IMF இஸ் ப்ரொவைடிங் டிஃப்ரெண்ட் பாரோவிங், பல்வேறு விதமான கடன்கள் மற்றும் கடன் வசதிகளையும் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸையும் செய்து தருதல். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஹெல்பிங் த மெம்பர் கண்ட்ரீஸ். This credit facilities offered by it include basic credit facilities. இது எந்த மாதிரிலாம் சொன்னால் அடிப்படையான கடன் வசதிகளை ஏற்படுத்தி தருதல் ஒன்று. எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ், கூடுதலான நிதி வசதி ஏற்படுத்தி தருதல், அதாவது விரிவான நிதி வசதி ஏற்படுத்தி தருதல் ஃபார் எ பீரியட் ஆஃப் 3 years, 3 வருடங்களுக்குள்ளான விரிவான நிதி வசதி ஏற்படுத்தி தர்றது, அடிப்படையான கடன் வசதி ஏற்படுத்தி தர்றது, 3 வருடங்களுக்கு உள்ளான விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதி ஏற்படுத்தி தர்றது. காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி, ஈடு செய் நிதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான நிதி வசதி ஏற்படுத்தி தர்றது. அடுத்தது ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அமைப்பு ரீதியான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நிதியை ஏற்படுத்தி தருதல். ஒரு நாடு முன்னேன்னு சொன்னால் பிற்போக்கானதற்குன்னு வச்சுக்க, அதுக்கான அமைப்பு ரீதியான சில விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா, டெக்னாலஜி, எஜுகேஷன் எல்லாத்துலேயும். அது மாதிரியான வசதிகளை செய்து தரத்துக்கு அமைப்பு ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி தருதல். இதுக்கெல்லாம் கடன் வசதிகளை ஏற்படுத்தி தந்து உறுப்பு நாடுகளை காப்பாற்றுதல். இந்த மாதிரியான மிக முக்கியமான வேலைகள் IMF செஞ்சிட்ருக்கு. இதனுடைய வேலைகள் அது IMF ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த IMF ஆர் குரூப்டு அண்டர் 3 heads. அதாவது ஒரு 4 விதங்களில் இதனுடைய செயல்பாடுகளை பிரிக்கலாம், 3 விதங்களில் செயல்பாடுகளை பிரிக்கலாம். ஃபினான்சியல், நிதி தொடர்பாகன்னு சொல்லும்போது நிதி வசதி எப்படி கடன் கொடுக்கறது, வாங்கிறது, நாணயம் மாற்றுவது இதெல்லாம் செய்கிறாங்களே, இது வகையில் பார்த்தா அசிஸ்டன்ஸ் டு கரெக்ட் ஷார்ட் அண்டு மீடியம் டேர்ம் டெபிசிட் இன் BOP, முக்கியமாக அதுக்காக தான். அதாவது செலுத்து நிலை சமநிலையில் உள்ள பற்றாக்குறையை போக்கி என்ன செய்யணும், குறுகிய காலம் நீண்ட காலத்திற்கான செலுத்து நிலை சமநிலையில் உள்ள பற்றாக்குறையை போக்குவதற்கு நிதி உதவிகளை செய்வது மிக முக்கியமான நோக்கம். அடுத்த ரெகுலேட்டரி, ஒரு ஒழுங்குபடுத்தப்படுதல், கோட் ஆஃப் காண்டக்ட்,
அதாவது ஒழுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடத்தையை சீர் செய்வது. உறுப்பு நாடுகளிடையே தேவையில்லாமல் அந்த பொருளை வாங்க மாட்டேங்கிறது, இவங்ககிட்ட அந்த பொருளை வாங்கியாருன்னு கட்டுப்படுத்துறது. அப்படி நீ ஏற்றுமதி பண்ணணும்னு சொன்னால் டேரிஃப் அதிகம் பண்ணிடுவேன், இந்த மாதிரியான பொருளை இவ்வளவு தான் பொருளை எனக்கு ஏற்றுமதி பண்ணணும், இந்த கட்டத்தில் தான் எனக்கு ஏற்றுமதி பண்ணணும், உள்நாட்டில் இருக்குதோ இல்லையோ எனக்கு இந்த நேரத்தில் கொடுத்தா கூட, இல்லைன்னா உனக்கு வாங்க மாட்டேன்னு சொல்கிறது, இவ்வளவு அளவு தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது, இல்லை இவ்வளவு குறைவாக தான் வாங்குவேன்னு சொல்கிறது, இல்லை அவன் நாட்டினுடைய அடிப்படையான பொருளை நான் கட்டாயம் நீ வாங்கியே கொடுத்தே தீரணும்னு கட்டுப்படுத்துறது. இது மாதிரியான டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, இவையெல்லாம் இல்லாமல் ஒரு ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது. அடுத்தது கன்சல்டேட்டிவ், ஆலோசனைகளை வழங்குதல். உறுப்பு நாடுகளுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்குறது. கவுன்சிலிங் அண்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்சி, என்னென்ன ஆலோசனைகள் வேணும், தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது வேறு வர்த்தக ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ என்ன ஆலோசனைகளை வழங்கலாம், வழங்கி என்ன பண்ணோம், சுமூகமாக உலக அளவிலான பன்னாட்டு வாணிபத்தை சீராகவும் திறமையாகவும் செயல்பட செய்தல், ஒற்றுமையாக நல்லிணக்கத்தோடு செயல்பட வைதல். இது மாதிரியான வேலைகளை எல்லாம் பன்னாட்டு பண்ணையம் செய்து கொண்டிருக்கிறது. உலக வர்த்தகத்திற்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாம், நிதி வசதிகளெல்லாம் ஒழுங்குமுறைகள்லாம் செய்து சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள் மூலமாக பன்னாட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஐஎம்எஃப்னுடைய மிக முக்கியமான பணியாகும். ஓகேவா? இதையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக படிங்க. படிச்சுட்டு நல்லா பொறுமையாக படிங்க. தயவு செஞ்சு பொறுமையாக படிங்க, சோர்ந்து போயிடாதீங்க, என்ன கண்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்லபடியாக பொறுமையாக தான் போகணும். நல்லபடியாக நமக்கு தேவையான திரும்ப சொல்கிறேன், இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாட்டை பற்றி படிக்கிறோம். ஓகேவா? ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவிலேருந்து இதெல்லாம் எப்படி நடந்துக்குது, உலக நிறுவனங்களுடைய ஐஎம்எஃப் இதெல்லாம் எப்படி நமக்காக செயல்பட்டு இருக்குது, அங்கேயும் பாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பண மதிப்பெல்லாம் என்ன, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். வேல்யூஷன் வேறு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறது வேறு, இதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா? நாணய மதிப்பு மாறாமல் இருக்கணுங்கிறது ஒன்று, நாணயத்தின் மதிப்பை குறைக்கிறதுங்கிறது ஒன்று. பணம் மாற்று வீதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறது ஒரு நாட்டினுடைய பணத்தோடு இன்னொரு நாட்டின் பணத்தை பரிமாற்றம் செய்து கொள்ளுதல், அதில் வேல்யூ இருக்குது இல்லையா, அது ஒன்று. இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால் நாணய மதிப்பை குறைத்து கொள்ளுதல். இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா, 49 65 பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு டாலருக்கு 65 ரூபா கொடுக்கணும், 75 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. இது மாதிரியாக குறைத்து கொள்வதன் வியாபாரத்தை அதிகரிக்கலாங்கிறது ஒன்று. நாணய மாற்று விதம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, உன்னுடைய இதுக்கு என்னுடைய இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையெல்லாம் செய்கிறது மிக முக்கியமான வேலையாக இந்த பன்னாட்டு பண்ணையம். இதன் மூலமாக உலக நாடுகளிடையே வாணிபம் சீராகவும் ஒழுக்கமாகவும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி பன்னாட்டு செயல்பட்டு இருக்கு. ஓகேவா? நல்லபடியாக அதனால் உலகத்தை பற்றி, உலக நாடுகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நல்லபடியாக பொறுமையாக படித்து சரியான நேரத்துக்கு ரிப்ளை பண்ணி செய்யுங்க. ஓகேவா? நல்லா படிக்கும். ஓகே, சரி, குட் லக். நல்லா செய்யலாம். பாருங்கள், உங்களுக்கு பேப்பர் வேலிடேஷன் ஆகிட்டு இருக்குது. பேப்பர் இன்னமும் கூட ஒரு சிலர் கொண்டாந்து கொடுக்காமல் இருக்கீங்க. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் கொண்டாந்து ஸ்கூலில் கொடுத்துருங்க. நாங்கள் சரியானபடி திருப்பி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மார்க் அனுப்பிச்சிட்றோம். ஓகேவா? மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் பேப்பர் கொண்டாந்து ஸ்கூலில் கொடுத்துருங்க. ஓகேவா?